தவமிருக்கும் பொழுது அன்னை கதீஜா நாயகி பல தடவைகள் ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கிறார்கள், ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். எவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வாழும் காலமெல்லாம் அவர்களோடே தான் வாழ்ந்தார்கள், வேறு திருமணம் செய்யவில்லை. அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் தான் வேறு திருமணங்கள் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆணையின் பேரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு திருமணங்கள் செய்தார்கள். அந்த திருமணங்களில் எல்லாம் அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இளமங்கை, ஒரு ரிவாயத்தின்படி குமராக முன்னால் கன்னி பருவத்தை அடைய முன்னாலேயே திருமணம் நடந்தேறியது. அந்த கட்டழகியோடு ஒன்றாக இணைந்திருக்கும் நேரங்களிலும் கூட கதீஜா நாயகியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவார்கள். அந்த நேரத்திலே அவங்க பொம்பளை எலியா எப்படி சொல்லிட்டாலும் ஆயிஷா நாயகி கேட்பாங்க, நான் எவ்வளவு பெரிய கட்டழகி, இந்த அழகு இளமங்கையாக நான் இருக்க என் கையை நீங்கள் திருமணத்தில் கைபிடிக்க எனக்கு முன்னால் ஏற்கனவே 2 கணவர்களுக்கு மனைவியாக வாழ்ந்த ஒரு விதவை, உங்களை விட வயதிலே மூத்த ஒரு பெண், அந்த பெண்ணை அடிக்கடி நீங்க என்கிட்ட சொல்றீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் எப்படியா கதீஜாவை மறப்பது? காலம் ஒன்று இருந்தது, உலகமே என்னை ஒதுக்கி தள்ளியது. அந்த நேரத்திலே எனக்கு கை கொடுத்த உத்தமி, ஹிரா குகையிலே நான் தவம் இருக்கும் பொழுது சிரமம் பாராமல் எனக்காக வேண்டி உணவுகளை தண்ணீரை கொண்டு வந்த அந்த பெண்மணி, அவர்களை என்னால் மறக்க முடியாது, ஆயிஷாவே என்னால் மறக்க முடியாது என்று சொல்வார்கள். ஒரு தடவை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கதீஜா நாயகி வஃபாத்தாகும் பொழுது, ஃபாத்திமா நாயகி சின்ன புள்ள, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இப்பொழுது மனைவி இல்லாத ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் தாயாக இருந்து தந்தையாக இருந்து ஃபாத்திமாவை வளர்த்தார்கள். ஃபாத்திமாவுக்கு சமையல் செய்து கொடுத்தது ரசூலுல்லாஹ், ஃபாத்திமாவை குளிப்பாட்டியது ரசூலுல்லாஹ். பிரயாணங்கள் செல்லும் பொழுது முத்தம் கொடுப்பார்கள். பிரயாணம் முடிந்து வந்ததும் தன்னுடைய மகளை அரவணைத்துக் கொள்வார்கள். ஃபாத்திமா பில்அத்தும் மின்னி, ஃபாத்திமா என்னுடைய உடலிலே ஒரு அங்கம், உடலிலே ஒரு துண்டு என்று ஃபாத்திமாவை வர்ணித்த. மன் ஆதாஹா ஃபகத் ஆதானி, யாராவது ஃபாத்திமாவை நோவினை செய்தால் அவன் என்னை நோவினை செய்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமாவை பாராட்டி சொன்ன ஹதீசுகள் ஏராளம் ஏராளம். அந்த ஃபாத்திமா நாயகி அழுது கொண்டு வராங்க. மகளே ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, தந்தையே, எங்கட உம்மா, ஃபாத்திமா நேர உம்மா யாரு? கதீஜா நாயகி. எங்கட உம்மா வயது போய் 2 கல்யாணம் முடிச்ச பின்னால்தான் எங்கட வாப்புவ திருமணம் செஞ்சு கொண்டதாகவும், இளம் குமராக இருக்கும் பொழுது என்ன திருமணம் செஞ்சு கொண்டாங்க சொல்றாங்க. எங்கட உம்மா ஒரு மாதிரி பேசினாங்க, அதனாலதான் நான் அழுகிறேன் என்று சொன்னாங்க. இப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை தீர்த்து வைக்கிறார்கள் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகளே நீங்க போய் ஆயிஷாட்ட சொல்லுங்க, எங்கட வாப்பா வாலிபனாக இருக்கும் பொழுது எங்கட உம்மா முடிச்சாங்க, எத்தனையோ கல்யாணம் முடிச்ச பின்னாலதான் உங்களை முடிச்சாங்க, அப்படி சொல்லுங்க. நான் அதுக்கு பிறகு ஃபாத்திமா நாயகி சிரிப்பு வந்துட்டு போனாங்க. அழுது கொண்டு வந்த ஃபாத்திமா திரும்பி பேசி சொன்னாங்க, எங்கட வாப்பா நான் உங்களை சொல்லி கொடுத்தேன். எங்கட வாப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கட வாப்பா வாலிபனாக இருக்கும் பொழுது வேறு யாரையுமே திருமணம் செய்யாத நிலையிலே எங்கட உம்மவை திருமணம் செய்து எங்கட உம்மை வஃபாத்தாகும் வரைக்கும் எங்கட உம்மவோட தான் எங்கட வாப்பா இருந்தாங்க. எத்தனையோ திருமணம் செஞ்ச பிறகுதான் உங்களை திருமணம் செஞ்சாங்க, அப்படி சொன்னாங்க. ஆயிஷா நாயகி பேசாம இருந்துட்டாங்க. ஆகவே இப்படி அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கலோகத்தை பார்வையிட்டார்கள் விண்ணுலக பிரயாண நேரத்திலே.
அந்த சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மிகவுமே உயரமான ஒரு கெட்டிடம், ஒரு சொர்க்கம். அந்த மாளிகையை பார்த்து இந்த மாளிகை யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலே கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நாயகமே, உங்களோட மனைவி, ஆருயூர் மனைவி அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்று அறிமுகம் செய்து வைத்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மலையிலே ஏறி இறங்கிய அந்த வரலாறுகள் ஹாஜிமார்களுக்கு ஞாபகம் வருவது உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே திடீரென்று ஒரு உருவம் தோன்றியது. முன்பின் ரசூலுல்லாஹ் அதை கண்டது இல்லை. அந்த உருவத்தை, அந்த தோன்றிய உருவம் ரசூலுல்லாஹ் அவர்களை கெட்டி அணைத்தது. ரசூலுல்லாஹ் தனிமையில் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு உருவம் தூண்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. அந்த அச்சத்துக்குள்ளே அது தன்னை நெருங்கி வந்து கெட்டி அணைக்கிறது. ரசூலுல்லாஹ் பயப்படுகிறார்கள். இக்ரா என்று அந்த உருவம் சொன்னது, ஓதுங்கள். மா அன பிகாரி, நான் ஓதக்கூடியவன் அல்ல என்றார்கள். திரும்ப கெட்டி அணைத்தார்கள். ஓதுமாறு சொன்னார்கள், ஓதுகின்ற நிலையிலே இல்லை என்றார்கள். திரும்ப கெட்டி அணைத்து அந்த உருவம் ஓத ஆரம்பித்தது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அவங்க ரசூலுல்லாஹ் ஓதிய பின்னால் உருவம் மறைந்தது. இது எப்பொழுது நிகழ்ந்தது? ரமலான் மாதத்திலே. அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்ல, உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனுடைய ஆரம்பம் இதுதான். முதலாவது வஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. காய்ச்சல் ஏற்பட்டது, ஜுரம். அந்த உருவம் மறைஞ்சது. கெட்டி அணைச்சா யாருக்கு தான் பயம் வராமீகும்? முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் வந்து கெட்டி அணைச்சா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் ஜுரத்தோடு, நடுக்கம், காய்ச்சல், அப்படியே மலை உச்சிலிருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி நடுங்கி கொண்டு போறாங்க. கூதல் ரசூலுல்லாவுக்கு. வீடு கிட்டவாகும் பொழுது கதீஜா நாயகிட ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்வையினால் போத்துங்கள், போர்வையினால் என்னை போத்துங்கள் என்ற சத்தம் கேட்டு கதீஜா நாயகி வந்து எட்டி பார்த்தா ரசூலுல்லாஹ் நடுங்கி கொண்டு வராங்க. ஓடி வராங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கைய பிடிச்சி ரசூலுல்லாவை கூட்டி கொண்டு போய் ஒரு விரிப்பை விரிச்சு ரசூலுல்லாஹ் அவர்களை படுக்க வச்சாங்க. படுக்க வைத்து போட்டு கதீஜா நாயகி தலைமாட்டுல உட்கார்ந்து கொண்டு கேட்கிறாங்க, என்ன நடந்தது உங்களுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி ஒரு உருவம் வந்தது, என்ன கெட்டி அணைச்சுது, எனக்கு ஓதுமாறு சொன்னது, நான் தெரியாண்டு சொன்னேன். அவங்க திரும்ப ஓதி காட்டினாங்க, நான் அது மாதிரி ஓதினேன். எனக்கு அந்த பயத்தால காய்ச்சல் வந்தது. கதீஜா நாயகி ஆறுதல் சொன்னார்கள் ரசூலுல்லாவுக்கு. ஹதீசுகளிலே பார்க்கிறோம். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? நீங்க பயப்படாதங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. பாருங்க, ஒரு மனைவி கணவருக்கு சொல்கிற தைரியமான வார்த்தைகள். உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன் தெரியுமா ஒன்றும் நடக்காது? நீங்க எல்லா மனிதர்களுக்கும் நலவுதான் செய்றீங்க, யாருக்குமே நீங்க கெடுதி செஞ்சது இல்ல. கெடுதியே நினைத்து பார்க்காத உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் தொல்லையும் வர சாத்தியம் இல்லை. அதனால உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. நீங்க நிம்மதியாக தூங்குங்க என்று ரசூலுல்லாஹ்வை தூங்க வச்சு போட்டு, இப்ப இது யாரு வந்தது, என்ன நடந்தது என்று அறியணும். கதீஜா நாயகி இதை அறிதத்துக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த காலத்துல அந்த ஊர்ல முன்னைய வேதங்கள், எங்களுக்கு வந்த வேதம் கடைசி வேதம் குர்ஆன், அதற்கு முன்னால 3 வேதங்களை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அருளினான். அந்த வேதங்களை கற்று அறிந்த பாண்டித்தியம் பெற்ற ஒருவர் மக்கா நகரத்தில் அப்பொழுது இருக்கிறார். அவங்க கதீஜா நாயகியுடைய சொந்தமும் கூட. அவங்களோட பேரு வரக்கத் இப்னு நௌஃபல். அவங்கள்ட்ட போறாங்க கதீஜா நாயகி. வரக்கத் இப்னு நௌஃபல் தேடி போய் அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட சொல்றாங்க, எனக்கு எங்கட கணவருக்கு இன்றைக்கு ஹிரா குகையிலே வைத்து